சீக்கிரம் சீக்கிரம் என்ன பண்ண போறீங்க? ஐயோ, என்ன பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலையே. இந்த குழந்தைங்க வேலை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. சரி, நமக்கு தேவையான இந்த 4 கலரை வச்சு மைண்டில் இருக்கிறத அப்படியே செஞ்சு பார்ப்போம். அப்படியே வரலன்னா சொதப்பல் தான். சரி, ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னா, இந்த எல்லோ கலர் எடுத்து நல்லா ஸ்குவீஷி பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஓவல் ஷேப் மாதிரி ஒன்று பிடிச்சிக்கணும். இருங்க இருங்க, நான் என்ன செய்ய போகிறேன்னு கடைசியில் பாருங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பிளாக்கு நமக்கு தேவை. இந்த பிளாக்கும் நல்லா இருக்குது பாருங்கள். இதையும் நல்லா ஸ்மூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணி இது மாதிரி குட்டியாக ஒரு லைன் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி இது மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஒரு லைன் ப்ளேஸ் பண்ணிட்டோன்ட்டு இன்னொரு லைனும் ப்ளேஸ் பண்ணிடணும். இப்போது இது ஒரு க்யூட்டான இன்செக்ட் தான். இதுக்கு ஒரு ஐஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அதே சேம் நம்ம மார்க்கர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் க்ளேலேயே பண்ண போகிறேன். இப்போ மார்க்கர் யூஸ் பண்ணி குட்டியாக ஒரு ஸ்மைலி போட்டுக்க போகிறேன். இப்போவே உங்களுக்கு இது என்ன இன்செக்ட்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே, லாஸ்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு குட்டியாக இந்த பிங்க் கலர் எடுத்து சீக்ஸ் மாதிரி சைடில் வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் எடுத்து ஒரு விங்ஸ் செய்ய போகிறேன். பூச்சிங்களுக்கு விங்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால விங்ஸ். ஆண்டி ஆண்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹனி பீ தானே இது? ஹனி பீ தான் இது. எஸ் குழந்தைங்களா, யூஆர் ரைட், இது ஹனி பீ தான். ஐயோ, ஆனால் ஹனி பீ என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது? என்னது உருளைக்கிழங்கா? டே உருளைக்கிழங்குலாம் இல்லைடா. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறீங்க? இது ஹனி பீ தான்டா. ஆஹா, எல்லாரும் முடிச்சுட்டாங்களே. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே. டேய் ஜாக்கு, டேய் மவனே, என்னம்மா வசமா மாட்டி விட்டுடா. எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னே தெரியலையே. ஐயோ, சரி நம்ம போய் ஏதாச்சும் பண்ணி விடுவோம். நம்ம நினைச்ச மாதிரி தக்காளியை பண்ணி விட்டுருவோமா? எனக்கு வந்து இந்த 2 கலர் போதும். என்ன இவர் சொன்ன மாதிரி தக்காளி தான் பண்ணுவாரோ? சரி சரி, யார் வின் பண்ண போகிறாங்க என்னலாம் தெரியல. எல்லா குழந்தைங்களும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சியர் பண்ணுறாங்க. செம்மல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு நான் சொல்ல போறதில்ல. ஐயோ, இதுங்களும் சரி பண்ணுது. என்னடா இது எடுத்தோடனே விழுந்துருச்சு. சரி கேளுங்க குழந்தைங்களா, இந்த ரெட் கலர் கிளே எடுத்துட்டு இந்த மாதிரி அழகா பால் மாதிரி ஒன்று பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த டூல்ஸை வச்சு இப்படி நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு என்ன இது, இதுவும் வர மாட்டேங்குது. என்கிட்ட இது பண்ணுறதுக்குனே வருங்க போல இருக்கு. சரி சரி, சரி பண்ணிட்டேன், சிரிக்காதீங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த க்ரீன் கலரை எடுத்து நல்லா இது பண்ணிட்டு தோசை மாவு சாரி சப்பாத்தி மாவு கணக்காக பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒரு குட்டி பாலாக எடுத்துட்டு இது மாதிரி அழகாக லீஃப் மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த லீஃபை அப்படியே அந்த ஸ்டெம்மில் ஒட்டிட்டு இந்த டூல்ஸ் கொடுத்து காக்கலையா, அதை அப்படியே இப்படி இப்படி ஒன்று அப்படிக்கா ஒன்றுன்ட்டு வச்சுட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்மளோட தக்காளி. ஏப்பா என்னப்பா நீ தக்காளி செஞ்சு வச்சிருக்கேன்? நான் கூட ஏதோ வித்தியாசமா செய்வேன்னு நினைச்சேன். ஐயோ சரி ஓகே, உன்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன். அடே பசங்களா, இது என்ன தக்காளி மாதிரியா இருக்கு? இது வந்து ஆப்பிள். இந்த ஆப்பிள் பற்றியா ஸ்டெம்மெல்லாம் போட்டிருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். தக்காளி தக்காளினா வெறும் ரெட் கலர் போதுமே எனக்கு. அட பாவி, இவர் என்ன தக்காளியை செஞ்சு முடிச்சிட்டாரு? ஒருவேளை சிம்பிளாக டக்குன்னு செஞ்சாங்கன்ட்டு கிஃப்டை இவருக்கு தந்துடுவாங்களோ? எல்லாரும் செஞ்சிட்டோம், யாருக்கு கிஃப்ட்டுன்னு தெரில, பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க எல்சா அம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸ்க்குமே என்கரேஜ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன், சூப்பராக செஞ்சுருக்காருல்ல நம்மளோட பிங்கியோட அப்பா. வேறு லெவலில் மேக்னெட்லாம் ஒட்டிட்டாரு. நல்லா தான் இருக்குது. என்னையும் பார்த்தீங்களா, செம்மையாக செஞ்சுருக்கேன். சரி, ஆனால் எனக்கு தெரில யார் வின் பண்ணுவாங்கன்ட்டு. நீங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. ஆனால் உருளைக்கிழங்குன்னு ஏதோ ஒரு குழந்தை சொல்லி உங்களை பல்பாக்கிடுச்சு. சரி விடுங்க விடுங்க. இவர் பாருங்கள் தக்காளி செஞ்சுட்டாரு. ஆனால் சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செஞ்சதால் இவருக்கு ஒரு வேளை கிடச்சிருமோ? எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நிறைய எல்லோ யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டீங்க போல இருக்கே. பரவாயில்ல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதோ இவர் பிங்கி அப்பாலாம் சொல்லவே வேணாம். இந்த கிஃப்ட்டை வந்து நாங்கள் வந்து யோசிக்காமல் 2 பேருக்கு வந்து பிரித்து வச்சுருக்கோம். 2 பேரில் யாருன்னு தெரில, நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நம்ம அம்மா அப்பா தான் இருக்குமோ?
எல்சாக்கா எல்சாக்கா எங்கள் அப்பா வின் பண்ணுறாரோ இல்லையோ, யார் வின் பண்ணாலும் எங்களுக்கு அந்த லாலிபாப்பில் ஒரு லாலிபாப் எனக்கு தரீங்களா? அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் என் வீட்டில் போய் வச்சுப்பேன். ஓகே ஓகே, எனக்கு உன்னோட மேக்னெட்டை கொடுக்கணும், அப்போ தான் டீல். கண்டிப்பாக்கா. இப்போ யார் வின்னருன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இந்த 2 பேரில் யாருன்னு தெரில. என்னன்னா நம்ம பக்கம் திரும்பவே மாட்றாங்க. அட நீங்க வேற என்னெல்லாம் மதிக்கவே மாட்றாங்க. The winner is முகுந்த். பிங்கி அப்பா தான் ஜெயிச்சிட்டாரு. என்னடா இது, நம்மளும் பண்ணியிருக்கோம். ஆனால் முக்குன் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிங்கி அப்பா வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அப்பா அப்பா, I know you will win. பாட்டி எல்லாரும் ஓபன் பண்ணலாம். இந்த பெரிய கிஃப்ட்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. செம்மல. பிங்கி அப்பா மட்டும் வேற லெவலில் கெத்தாக நிற்கிறாருல. ஃபர்ஸ்ட்லேருந்தே செம்ம கான்ஃபிடென்ஸாக விளையாடினாரு. ஐயோ நம்ம தான் கொஞ்சம் சொதப்பெல்லாம் யோசிச்சு விளையாடணும். ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம குழந்தைங்களோட நம்மளும் குழந்தையா க்ளே வச்சு யூஸ் பண்ணி செம்ம ஃபன்னாக இருந்துச்சுல. எனக்கு க்ளேயே பிடிக்காது. ஆனால் இப்போ க்ளே வாங்கி ஏதாச்சும் அழகாக பண்ணி பார்க்கணும் போல இருக்குன்னு ஆசையே வந்துருச்சு. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியலையா? ஓப்பன் பண்ண போகிறாங்க. முகுந்த இவரை விட நமக்கு தான் இது ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாவ், என்னது இது, ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. டப்பா எவ்வளோ குட்டியாக இருந்துச்சுல்ல. வாவ், இது செம்மையா இருக்கு. ஐயோ நம்ம அம்மா அப்பா மிஸ் பண்ணிட்டாங்களே. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம இந்த கிஃப்ட்டை எல்லாருமே சேர்ந்து ஓப்பன் பண்ணி சேர்ந்து விளையாடலாம். இங்க பாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. 2 அழகான பேர்ட்ஸ் இருக்கு கேஜுக்குள்ள. வாவ், இட்ஸ் லைக் a real birds. ஆமாம் பிங்கி, இங்கே பாரு, என்னமோ ரெட் லைட் மாதிரி இருக்குது. ஒருவேளை அது பேட்ரி போடுறதா இருக்குமோ? இரு கீழே திருப்பி பார்க்குறேன். எனக்கு என்னமோ இது பேட்ரி போடுற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நான் சொன்னல ஆன் ஆஃப். இங்கே பாரு. செம்ம பிங்கி அங்கிள், நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்க, அப்படியே ரியலான பேர்ட்ஸ் எப்படி கத்துமோ அது மாதிரியே கத்துது. நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ சூப்பராக நீங்கள் க்ளே ஆர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வர்த்தான கிஃப்ட் தான் கிடச்சிருக்கு. செம்மல. ஹலோ சிட்டிஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட ப்ரீவியஸ் வீடியோ முன்னாடி ஒரு வீடியோவில் இருக்குது. எங்கள் சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள். Okay, chitties, bye.